என்னது, இப்ராஹிம் இறந்துட்டானா? வந்துட்டான். என்ன மல்லியாண்டி, இருக்க வயசு கம்மியாகிட்டே போகுது. இதை பாரு, என்கிட்ட இந்த மாதிரி பேசுறதெல்லாம் வச்சுக்காத, தொடப்ப கட்ட பிஞ்சு போயிடும். உண்மையாக தானே சொன்னேன். அது எப்படி அந்த பொம்பளை பிள்ளைங்களாம் உங்களை நம்புது? மேடம், தலை சீவி சேவிங் பண்ணி நீட்டாக இருந்துட்டா மட்டும் நல்லவனா இருந்துட முடியுமா? மனசை பாருங்க மேடம். முதல்ல பெத்தவங்களை பாருங்கடா. குட் மார்னிங் பேபி. இன்னைக்கு சுரேஷ் தான் வந்திருக்கானா? உனக்கு என்னடா பிரச்சனை? நைட்டு கொஞ்சம் போதை ஜாஸ்தி ஆயிடுச்சுடி, தலை அப்படியே கிருங்குது. சாரி பேபி, நாளைக்கு வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். தினமும் இதே உருட்டா? பா முடியலப்பா சாமி. ம். ஆயிஷா, போனை வச்சுட்டு போயிட்டடி. ஐயோ சாரிடி, மறந்துட்டேன். மறந்துரு, எல்லாத்தையும் மறந்துரு, என்னையும் மறந்துரு. ஏய் ரொம்ப பண்ணாத, ஃபோன் தானே. ரொம்ப தானா? போன் தானா? அங்க பாரு. ஏய் சும்மா இரு. ஹே ஸ்டெல்லா, ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, வரியா இல்லையா? இதோ வரேன். ஸ்டெல்லா, சீக்கிரம் வா. உன்னை நான் நேர்ல வந்து வச்சுக்கிறேன். ஏண்டி, நேர்ல தான் போய் பார்க்க போறல, அப்படி என்ன தாண்டி போன்ல பேசிட்டே இருப்பீங்க? காதலிக்கிறவங்களுக்கு தாண்டி காதலோட அருமை தெரியும். வேணா நீயும் காதலிச்சு பாரு. ஏய் மளிகா நினைக்கிறாங்க, சீக்கிரம் போ. போ போ போ. பாத்தியாடி இவளுங்கள? வீட்டு ஓனர் வரட்டும், வந்ததும் அவர்கிட்ட பேசி முதல்ல இவளுங்கள வீட்டை விட்டு காலி பண்ண வைக்கிறேன். அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். மஸ்த் மாலக். அல்லாஹு அக்பர். மஸ்த் மாலக். ஹலோ பாப்பா. சலீம், என்னப்பா நல்லா இருக்கியா சலீம்? நல்லா இருக்கேன் பாப்பா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? மாத்திரை மருந்தெல்லாம் கரெக்டாக எடுத்துக்கிறீங்களா? டேப்லெட்டு போட்டு போக போகிற உயிரை எத்தனை நாள் டேப்லெட்டு போட்டு தள்ளி வைக்க போற? எனக்கான காலம் வந்துச்சு சலீம், நல்லா என்ன சொர்க்கத்துக்கு அழைக்க போறாரு. என்ன பாப்பா இப்படியெல்லாம் பேசுறீங்க? எனக்கான நாள் நெருங்கிடுச்சு, அதான் உண்மை சலீம், அது எனக்கே தெரியுது. வேற என்னப்பா என்ன பண்ண சொல்ற? நான் வேணா இப்போ ஊருக்கு கிளம்பி வரவா? வேண்டாம் சலீம், நீ இங்க வர்றதை விட அங்க ஆயிஷா கூட இருக்கிறதா நல்லது. ஆயிஷாவை பத்திரமா பாத்துக்க. பாப்பா, ஆயிஷாவை பார்த்துக்கிறது இருக்கட்டும், நீங்கள் முதல்ல உங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க. நேரத்துக்கு சரியாக டேப்லெட் எடுத்துக்கோங்க. சரி சலீம், எனக்காக இல்லைனாலும் உனக்காக போடுறேன், ஆனா நடக்கிறத மாற்ற முடியாதுல்ல. சரிங்க பாப்பா. தூங்கிட்டு இருக்கான் பாரு. எந்திரிடா, எந்திரி. தினமும் சரக்கு அடிச்சு தூங்கிக்கிட்டு என்னடி உன் பிரச்சனை? ஒரு நாள் கூட பிக்கப் பண்ண வந்துடாத. நைட்டு கொஞ்சம் சரக்கு ஓவர் ஆயிடுச்சுடி, அதனால தான். நாளையிலேருந்து சரக்கு கம்மி பண்ணிக்கிறேன். எது ட்ரை பண்றியா? அப்ப சரக்கு அடிக்கிறது நிப்பாட்ட மாட்டே அதானே? உனக்கு என்ன சரக்கு அடிக்க நிப்பாட்டணும் அதானே? ட்ரை பண்ணுறேன். டேய், அந்த விஷயத்தை என்ன அவகிட்ட சொல்லுடா. எந்த விஷயம்டா சுரேஷ்? அது ஒன்றும் இல்லம்மா, நம்ம யூடியூப் சேனல்ல புதுசா கோ ஸ்டோரி எழுதுறமே, ஆமா, அதுக்கு ஒரு ஸ்பான்சர் கிடைச்சாச்சு. இன்னும் 1 வீக்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஐயோ செம்மடா, செம்ம செம்ம செம்மடா. லவ் யூ பேபி. லவ் யூடா. ஸ்டூபிட். பேபி, உனக்கு ஐஸ் கியூப் போடவா? போடுங்க.
எப்படா நம்ம மேரேஜ் பத்தி வீட்ல பேச போற? மேரேஜா? அதுக்கு என்ன இப்போ அவசரம்? இப்பதான் லவ் பண்ணியிருக்கோம். என்ஜாய் பண்ணுவோம் கொஞ்ச நாளைக்கு. என்ஜாய்னா? என்ஜாய்னா அப்படின்னா தெரியாதா? என்ன பொண்ணு நீ? குடு 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 காட்டுறேன். என்னத்த தேடுற? இல்ல என் பிரேசர் காணோம்டா. அது உன் ஞாபகார்த்தமா எடுத்து வச்சிருக்க. லூசு. இதெல்லாமா போய் ஞாபகம் எடுத்து வச்சிருப்பாங்க. வெளிய போ. எல்லாம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன? சரி ஓகேடா, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஓகே. டேய், நம்ம லவ் மேட்டர் கம்பெனிக்கு தெரிய வேண்டாம். லவ்வா? சிப் பொறுக்கி ரெண்டும் தான்டா. நான் சொல்ல மாட்டேன், நீ சொல்லாம இருந்தா சரி. சரி. லவ் யூ. என்னாச்சு? ஒன்றும் இல்லடி, வழக்கம் போல தான். சரி வா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சாப்பிடுங்க சார். என்னாச்சுப்பா, ராபின் இன்னும் வரலையா? இதோ வந்துருவாரு சார். என்னப்பா டைம் ஆயிட்டு இருக்கு, இன்னும் வரலையா? ஒரு புள்ள வந்துட்டாரு சார். வேலை வேற அதிகமா இருக்கு. பாப்பா என்னப்பா சாப்பிட்டியா? என்ன வர டைம் ஆயிடுது, இவ்வளவு நேரம் வீட்டுல இருந்து நீ என்னப்பா செய்யற? நீயே என் பேச்ச கேட்கலாம், உன் தம்பி எப்படிப்பா என் பேச்ச கேட்பான்? உன்னால எவ்வளவு வேலை எனக்கு மிஸ் ஆயிருக்கு தெரியுமா? சரி நான் மீட்டிங் போறேன், கடையை கொஞ்சம் பாத்துக்க. சார் இவனை நீங்க பாத்துங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து கொஞ்சம் கடையை பொறுப்பா பாத்துங்க. உடனே வேலையை ஆரம்பிச்சிட்டான் பார். சார் எவ்வளோ நாள் தான் சார் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க? நான் வேணா போனாக்கிட்ட சொல்லி ஆயிஷா கிட்ட பேச சொல்லவா? ஆயிஷா உங்களுக்கு, போனா எனக்கு. ஆயிஷா அரேபியன் குதிரைன்னா போனா ஏசியன் குதிரை சார். ஏசியால் எதையா குதிரை? மான் குட்டின்னு சொல்லு. அதுவும் சரிதான். நான் ஒன்று சொல்லட்டுமா சார்? நான் வேணா உங்களுக்காக போனா கிட்ட ஆயிஷா பற்றி பேச சொல்லட்டுமா சார்? இப்போ எப்படி பேசுகிறேன் பார். போனா, ஆயிஷாவை ராபின் சார் லவ் பண்ணுறது உனக்கே தெரியும்ல? 3 மாசமா குட்டி போட்ட போன மாதிரி சுற்றி சுற்றி வராரு. ஏதாவது பண்ண? ஏன் காதலிக்க தெரிஞ்சவங்களுக்கு காதல சொல்ல தைரியம் இல்லையா? போய் சொல்ல சொல்லு. சொன்னா செய்வாங்களா? இல்ல. இல்லையா? ஆமா. ஆமாவா? யோ, காதலுங்கிறது மனச சார்ந்த விஷயம்யா. நீ சொல்லியும் நான் சொல்லியும் வரப்போறது கிடையாது. அப்படி வந்தா அது காதலே கிடையாது. ஆஷா சார் 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 யோ சரியா? ஆஷா சார் வாங்க சார். எனக்கு சார் ரொம்ப ரொம்ப பிடிச்சாரு. வாங்க சார். ஐ லவ் யூ ஆஷா, ஐ லவ் யூ. சார் நான் உங்களை அப்படி பார்க்கல சார். ஏன் ஆஷா, யாரையும் இது வரைக்கும் லவ் பண்ணது இல்லையா? எந்த ஆணுடைய அழகை ரசிச்சது இல்லையா? ஏன் சொல்ல ஆஷா, என்ன பிடிக்கலையே உனக்கு? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்காது. நீ சொல்லு, நீ எனக்கு வேணும். நான் என்ன பண்ணணும் சொல்லு ஆயிஷா? என்ன பண்ணணும் சொல்லு 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 ஆயிஷா, சொல்லு சொல்லு ஆயிஷா, நான் என்ன பண்ணணும்? கெச்சிக்கல சைக்கோவா நீ? அவதான் சொல்லிட்டு இருக்கால, எதுக்கு வந்து இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க? நீ என்னடா லூஸ் மாதிரி கேட்டுட்டு இருக்க அவன் சொல்றத? சார் சார்னு ஆள் தெரியாம மோதிட்டீங்கடி, அனுபவிப்பீங்கடி. தரமான செருப்படி கொடுத்த போனா. இப்ப வந்து சொல்லு, ஏமாந்தது நீ தானே? இத நீ முன்னாடியே பண்ணிருந்தனா இத்தனை பொண்ணோட வாழ்க்கை வீணா இருக்குமா?